இதன ராசியும் இதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஐப்பசி மாதம் அளவில்லா ஆனந்தத்தை மிதுன ராசிக்கு தரப்போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் நீச நிலையில் இருந்தாலும் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகி கொஞ்சம் நல்லதே செய்வாங்க. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் குருனுடைய சுப ஒளி உங்களை பாய்ச்சி உங்களை ரொம்ப திறம்பட செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருந்த அனைத்து விதமான இக்கட்டுகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனைங்க, முதல் திருமணம் ஃபெயிலியரு, ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்குறனாலும் அதையும் பண்ணி வைப்பது, நல்ல ஒரு குழந்தை பேர், நல்ல ஒரு குடும்பத்தில் அமைதி, குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வது. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஐப்பசி மாதம் நடைபெறவிருக்க பலன்களை காணவிருக்கிறோம். கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து யாருக்கு இந்த மாதம் ஐஸ்வர்யம் பெருக போகுது, சாதக பாதக பலன்களை பெறப்போகிறவர்கள் யாருன்னு பார்க்கவிருக்கிறோம். ஐப்பசி மாதம் என்பது நமக்கு அக்டோபர் 18 முதல் நவம்பர் 16 வரை உள்ள காலங்கள் எடுத்துக்கலாம். சூரியன் கன்னியிலிருந்து துலாமிற்கு பயிற்சி ஆவதான் நம்ம ஐப்பசி மாதம் சொல்கிறோம். 12 ராசிக்கும் தெளிவான பலன்களை காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. இதன ராசியும் இதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஐப்பசி மாதம் அளவில்லா ஆனந்தத்தை மிதுன ராசிக்கு தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சொல்லும் போதே எனக்கே ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னா அந்த மாதிரி கிரக நிலைகள் அபூர்வம், அட்டகாசம், அபாரம்னு சொல்லிடலாம். இந்த மாதம் உங்களுக்கு இருக்க பிளானட்டரி போர்ஷன் பார்த்தீங்கன்னா அடித்தூள் அட்டகாசம் அப்படின்னு சொல்லலாம். ராசி அதிபதி நம்மளுக்கு 4ல் இருந்து நமக்கு 5ல் 5, 6 என்ற இடங்களில் பயணிக்கிறார். அது ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் நீச நிலையில் இருந்தாலும் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகி கொஞ்சம் நல்லதே செய்வாங்க. அதிசாரத்தில் குரு பயிற்சி ஆகி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அவருடைய பார்வை உங்களுக்கு 6, 8, 10 என்ற இடங்களை பார்க்கும். ஏற்கனவே சனி 10ல் உட்கார்ந்துருக்கிறாரு. சனி இது வரைக்கும் சோதனைகள், பல இக்கட்டான சூழல்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளித்து சாதனை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பதற்கு இந்த குரு பார்வை ரொம்ப தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாம். 4, 5 பரிவர்த்தனை ஆனாலே அது ரொம்ப ஒரு அபூர்வமான யோகம் அப்படின்னு சொல்லிடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5 என்பது என்ன? நம்ம ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள், நம்மளுடைய திட்டமிடல், நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தில் நம்ம கற்று வந்த வித்தை, நம்ம பூர்வ புண்ணியம் நம்ம சுமந்து வரக்கூடிய, கேரி பண்ணி வரக்கூடிய நல்லது கெட்டது, இதெல்லாம் புத்தி கூர்மை, இதெல்லாம் சொல்லக்கூடியது. நம்ம நல்லவனா கெட்டவனா, நம்மளுக்கு கோபம் வருமா, மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறோமா, அந்த 5ஆம் அதிபதி சிறப்பாக இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும். சிறப்பாக முடிவெடுப்போம், சிறப்பாக திட்டமிடுப்போம். நம்ம சரௌண்டிங்ஸில் நடக்கிறத சரியான கண்ணோட்டத்துடன் பாசிட்டிவோடு நம்ம எதிர்கொள்வோம். இந்த மாதம் அதை தான் செய்ய போகுது நம்மளுடைய மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். 4 என்பது என்ன? உங்கள் ஸ்கில், டேலண்ட்டு, பவரு, உங்களுடைய நாலெட்ஜு, இது அதே போல் சுக சௌகரியங்கள், தாயுடன் இருக்கக்கூடிய உறவு, இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா, நான் கல்யாணத்துக்கு பிறகு அமைக்கக்கூடிய குடும்பம், நான் மனதளவில் வண்டி, வீடு, வாகனம் இருந்தாலும் நான் மனசளவில் எனக்கு சந்தோஷம் இருக்குதா, இதையும் சொல்லக்கூடிய இடம். இதுவும் ரொம்ப அருமையாக அமைஞ்சு போச்சு. பூர்வ புண்ணியமும் சிறப்பாக அமைஞ்சு போச்சு. அப்போ ஒருத்தருக்கு சிந்தனை, புத்தி, தெளிவு, பூர்வ புண்ணியமாக நல்லா இருக்கும்பொழுது அவருக்கு நடக்கக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கும்? எல்லாமே அருமையாக இருக்கும். அப்போ நம்ம மனசில் நினச்சது, நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம திட்டம் போட்டது, அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும்பொழுது மனசுக்கு மகிழ்வான செயல்கள், மனசுக்கு நிறைவான செயல்கள், மனசுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி திட்டம் தீட்டியது எல்லாம் கண் முன்னாடியே அந்த எண்ணங்கள்லாம் செயலாக நடக்கும்பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செயல் தான் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதே போல் சூரியன் 3ஆம் அதிபதி நம்மளுக்கு 5ல் உட்கார்ந்து மாத பிற்பகுதியில் சுக்கிரனும் அமர்ந்து நீசபங்க ராசயோகத்தை கொடுத்துருவாங்க. 5ஆம் அதிபதி 5ல் ஆட்சி ஆகி அந்த பூர்வ புண்ணியம் இன்னும் வலுப்படுத்துறது, வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு இவங்க மேலே நோக்கி போகிறாங்க. இவங்களுடைய தனித்திறமையால் வெல்லக்கூடிய காலம் சொல்லலாம். நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, தும்பு இதெல்லாம் தீர்க்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் குருனுடைய சுப ஒளி உங்களை பாய்ச்சி உங்களை ரொம்ப
திறம்பட செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருந்த அனைத்து விதமான இக்கட்டுகள், பிரச்சனைகள் இதையெல்லாம் உங்களுக்கு நீக்கி பிஸ்னஸில் வந்து நீங்கள் நல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இப்போ பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்து கொடுக்குற மாதிரி எல்லா வித மாற்றங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் நிறைய ஒரு நீண்ட காலமாக ஒரு பிரச்சனையோட ஒரு மனவலியோட போராடி கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல தொழில் மாற்றம், நல்ல ஒரு தொழிலில் ஒரு growth, நல்ல ஒரு பொருளாதார வருவாய். 2இல் குரு வந்து உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெருகும். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே அதை வந்து நடக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு இருக்கும். நீங்கள் சொல்லிவிடுங்க சார் கேட்டுறோன்னா, அதே போல் நீங்கள் கமாண்டிங் பண்ணுறீங்க, உத்தரவு நீங்கள் போடுங்க நாங்கள் உடனே அப்படியே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு அனைவரும் எதிர்பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் பவரோட, ஒரு நல்ல சொல்வாக்கோட, ஒரு செல்வாக்கோட, அந்த அளவுக்கு வந்து பண வசதி பெருகும். பொருளாதாரம், எதிர்பார்க்காத பொருளாதார வருவாய். எப்பயோ ஒருத்தருக்கு செஞ்சங்க, அவர் இப்போ எடுத்து வந்து கொடுத்துட்டு போகிறாரு, நானே மறந்துட்டேன் அப்படின்னு உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றமும், தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றமும், அதிரடி திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இது. புள்ளியார் சொல்லியில் தான் போட்டிருக்கு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவரே வந்து வக்ரமும் ஆகி இன்னும் பலன்கள் வந்து அதிகப்படியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. மாத முற்பகுதியில் அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்டார்ட் ஆகி மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்து தருவது. இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை. குடும்பத்தில் பிரச்சனைங்க, முதல் திருமணம் வந்து ஃபெயிலியரு, 2வது திருமணத்துக்கு பார்க்குறனாலும் அதையும் பண்ணி வைப்பது, நல்ல வந்து ஒரு குழந்தை பேர், நல்ல வந்து ஒரு குடும்பத்தில் அமைதி, குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வது, வீடு கட்டி பாதையில் நின்று இருந்தால் அதற்கான ஒரு கிரகப்பிரவேசம், வண்டி வாகனம் பழுதிருந்தால் அதையும் சீர்பமைத்துக் கொள்வது, மாணவர்களுக்கு நல்ல கல்வி, எதிர்காலத்திற்கு உங்களுடைய எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணுறது, அரியர்ஸ்லாம் வச்சுருந்தா, அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும், அதே போல் நம்மளுக்கு மாணவர்கள் போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு அதிலெல்லாம் வெற்றி பெறுவது, +2 10th இருந்தனா நல்லா வந்து இப்போ நல்லா ஒரு முயற்சிகளை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மார்க் வருவது, கிளாஸில் லோ மார்க் 35 வாங்கினவங்க கூட இப்போ 80 எடுக்கிற மாதிரி உங்களுக்கு எஃபர்ட் போடுறதுக்கு உங்களுக்கு உத்வேகம், உங்களுக்கே வந்து உங்களை அறியாமே நீங்களே வந்து கருத்தாக படிப்பீங்க. உங்கள் வீட்டில் பெற்றவர்கள்லாம் பார்த்து மகிழ்ந்து போயிடுவாங்க, ஐயோ என் பிள்ளையா படிக்கிறான், என் வயிற்றில் பாலை வாத்தானே அப்படின்ட்டு இந்த குழந்தை பற்றி இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு பறந்து போயிடும். அந்த மாதிரி வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சூழலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுனத்திற்கு இந்த காலகட்டம் பிள்ளை நலன் சார்ந்த விஷயங்கள் நீங்கிடும், பிள்ளைகள் நலன்கள் நல்லா இருக்கும். உங்களுடைய இதில் வந்து எனக்கு ஒரு நல்லதே நடக்காதா ஏங்கினவங்களுக்கெல்லாம் இப்போ கண்ணுக்கு முன்னாடியே அவங்க மனசில் நினைத்த அனைத்து காரியங்களும் மனசுக்கு நிறைவாக விரைவாக நடந்தேறுவது தான் அவங்களுக்கு இதில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டில் பிஆர், வெளிநாட்டுக்காக போகணும், பாஸ்போர்ட் விசாவெல்லாம் எதுலேயுமே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழலே அமையலாமா அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ அதெல்லாம் டக்கு டக்குன்னு கிடச்சி விசாலாம் கிடைக்கப்பட்டு செல்வது, அனைத்து வகையிலையுமே வயசானவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏற்றாற்பாரி நல்ல செயலுக்கு நடப்பது, உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கொண்டு இருந்தோம்மா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அதிலிருந்து நல்ல ஒரு வைத்தியங்கள்லாம் கிடைப்பது. மாத பிற்பகுதியில் வந்து புதன் 6க்கும் நம்மளுக்கு செவ்வாயம் போய் நம்ம 6ஆம் இடத்துல வந்து ஆட்சி ஆகிடுவார். எப்பேற்பட்ட எதிரிகளையும் நீங்கள் வந்து இனம் கண்டு கொள்வீர்கள். அவன் உள்குத்து வத்து அடிக்கிறானா இல்லை வெளிக்குத்து வச்சு நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஸ்கெட்ச் வைக்கிறானா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவீங்க. யாரும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள்லாம் இருக்கும்பொழுது நம்ம நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அசுரவதம் செஞ்சிடும் இப்போ மிதுனம். அதனால் மிதுனத்தை வந்து தொட்டவன் கெட்டான் டைட்டிலே போடுவாங்க அந்த இது தமிழில். அந்த மாதிரி மிதுனத்திற்கு இப்பொழுது அசைக்க முடியாத ஒரு சிறப்பான காலம். நல்ல அறிவாற்றலுடன், நல்ல அசுர பலத்துடன், நல்ல உத்வேகத்துடன், இறைவனுடைய அருள் பரிபூர்ண கடாட்சமாக. ஏன்னா குரு நிறைய இருந்து ஒரு அழுத்தி கொண்டிருந்த நிலைமையெல்லாம் நீங்கி, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கி இப்போ ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அனைத்து வகையிலுமே ஒரு ஃப்ரீ மைண்டோட, ஒரு லெகுவாக இந்தந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இதெல்லாம் நீக்கி நம்ம சிறப்பாக வந்து கடந்து வரணுன்ற ஒரு உத்வேகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் அளிச்சிடும். அதான் சொல்கிறேன்ல, பூர்வ புண்ணியம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இறைவனுடைய அருமையான அருட்காட்சம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நம்ம வந்து கீழே சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்வோம். மிதுன ராசி லக்னக்காரர்கள் பெண்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏற்கனவே மாணவர்களுக்கு சொல்லிட்டோம், நல்ல கல்வி முன்னேற்றம்லாம் இருக்கும். முதியவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு. அனைத்து தரப்பினருக்குமே உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க வயதுக்கு ஏற்றாற் போல் அனைத்து விதமான நல்ல
இந்த மாதம் அச்சாரம் போடலாம். அதற்கான ப்ராசஸில் இறங்குங்க, சிறப்பாக செயல்படுங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய காலங்கள் மாதங்கள்லாம் உங்களுக்கான மாதங்கள். மிதுனம் வெற்றி பாதையில் வீரநடை போட்டு பயணிக்கிறது. மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.